அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கிஷோர். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களே எழுதி இயக்குன திரைப்படம். இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம். தனுஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவுடைய இந்த 50th மூவி அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும் இல்ல, சினிமாவுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாவும் பல எதிர்பார்ப்புகளோடும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்ப தனுஷ் அவர்கள் படத்துல பூர்த்தி பண்ணிட்டாரா? அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். ராயன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒண்ணு கிரியேட் ஆச்சு. அந்த ஹைப் வந்து தனுஷ் அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா, சம்வாட் நாட் ஓகேன்னு தான் சொல்லியாகணும். ஃபுல்ஃபில் நடந்திருக்கு. அது தனுஷ் பண்ணல. பெரிய பாய் நம்மளுடைய இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோடைய ராயன் திரைப்படத்துடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே இந்த ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோ தனுஷா இருந்தாலுமே படம் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரிஜினல் ஹீரோ ஏ.ஆர். ரஹ்மான் சார் தான். ஏன்னா அவருடைய மியூசிக் ட்ராக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், குடுக்க வேண்டிய இடத்துல குடுக்குற அந்த சவுண்ட் ட்ராக் எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா அமைஞ்சது. ஃபைட் சீக்வென்ஸ்ல கூட இந்த மாதிரி பிஜிஎம்லாம் கிரியேட் பண்றது வந்து நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் 2வது பாசிட்டிவ் படத்துடைய கேமரா டீம். கேமரா டீம் உண்மையிலேயே ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பை குடுக்கணுமோ, அத வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்லயுமே குடுத்துருக்காங்க. மெயினா ஃபைட் சீக்வென்ஸ்ல அவங்க காட்டுற அந்த ஒவ்வொரு ஆங்கிள் ஆகட்டும், ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், டாப் நாச்சிங்கா இருக்குது. அண்ட் கமிங் டு 3rd பாசிட்டிவான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம். ஸோ ராயன் திரைப்படம் முற்றிலும் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ மையப்படுத்தி வைக்கிற ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். ஒரு ரிவெஞ்ச் மூட்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி தான். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அதிகமா பேசி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பட் அந்த ஒரு நார்த் மெட்ராஸ வந்து எந்த அளவுக்கு தத்ரூபமா காட்ட முடியும். ஏன்னா இவங்க வந்து ஆன் கிரவுண்ட்ல போய் எடுக்கல. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி செட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த வகையில ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் உண்மையிலே சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கு. உண்மையிலே அந்த நார்த் மெட்ராஸோட வைபும் எல்லாமே வந்து ஒவ்வொரு சீன்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த 3 டீம் தான் வந்து மியூசிக், கேமரா அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் ஒரு சைடு சூப்பரா போயிட்டு இருக்கும்போது, காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு வரும்போது, தனுஷ் மீது தான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா 50வது திரைப்படத்துல அவருக்கு தான் அதிக ஒரு ஹைலைட் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அந்த ஹைலைட் எல்லாத்தையுமே இன்ட்ரோலயே வந்து உடைச்சிட்டார் தனுஷ். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ. 50வது திரைப்படத்துக்கு ஒரு மாஸான ஒரு இன்ட்ரோ. டைட்டில் கார்டு. ஏன்னா வேலையில்லா பட்டதாரி எஃப்டிஎஃப்எஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 25வது தனுஷ் படம் அப்படிங்கிறது வந்து டைட்டில் கார்டுல போட்டுருவாங்க. அனிருத்தோட பிஜிஎம்மோட பார்க்க அவ்வளோ மாஸா இருக்கும். ஸோ இதுலயும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போனவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த மாரி எந்த ஒரு பெரிய பிஜிஎம், எந்த ஒரு பெரிய மாஸ் இன்ட்ரோ இல்லாம சாதாரணமா, நார்மலா அப்படியே கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 50வது திரைப்படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரோ, அந்த ஒரு மாஸ் பில்டப் எல்லாமே குறைச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இத தாண்டி தனுஷையே ஓவர்டேக் பண்ணிருவாரு அப்படின்னு நம்ம நெறைய பேர் தான் நெனச்சோம். அதுல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது. பட் அவர் வந்து இந்த படத்துல அந்த அளவுக்கு குடுக்கல. அத வந்து நம்ம நெகட்டிவ்ல பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே படத்துடைய ஷோ ஸ்டீலர் அப்படின்னா துஷாரா விஜயன். சர்பட்டா பரம்பரை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல எந்த அளவுக்கு அந்த சென்னை ஸ்லாங்க பேசி அவ்ளோ நேச்சுரலா, ஃபினாமினலா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுக்கு டபுள் மடங்கா இந்த படத்துல துர்கா அப்படிங்கிற கேரக்டர்ல அவங்க பண்ண அந்த தங்கச்சி ரோல் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் வந்து அடக்க ஒடுக்கமான தங்கச்சியா இருந்தாலுமே, அதுக்கப்புறம் ஆக்ரோஷமா இருந்த துர்கா தேவி வந்து தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். ஸோ இவ்ளோ தாங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, டு பி ஃபேக்ட் நானே ஒரு ஹார்ட்கோர் தனுஷ் ஃபேன் தான். மெச்சூர்டான தனுஷ் ஃபேனா பார்க்கும்போது மியூசிக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட்டும் தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் மெயினா எடிட் டிபார்ட்மெண்ட். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்து எடிட்ன்னு சொல்லலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு படத்த வந்து எவ்வளோ கிறிஸ்பா கட் பண்ணி முடிக்கணுமோ அவ்வளோ முடிச்சிருக்காங்க. படத்தோட டியூரேஷனே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான். இந்த டைட்டில் கார்டு, எண்ட் கார்ட்லாம் சேர்த்து 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்ட்டா 1 ஹவர்ல முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே தரமான ஸ்க்ரீன் பிளே. இந்த மாரி ஒரு இன்டர்வல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஜெயிலர் படத்துல பார்த்த அந்த ஒரு வைப் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து தனுஷ் அவர்களுடைய படத்துல பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் படத்துடைய பாசிட்டிவ். அப்படியே இங்க ஸ்டாப் பண்ணிட்டு நெகட்டிவ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பாசிட்டிவா போச்சு. தரம்னு சொன்னேன்ல. அந்த தரம் வந்து கொஞ்சம் சறுக்கல் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃப்ல. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் குடுத்திருக்கலாம். லேக் அடிக்கல. இருந்தாலும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த இடத்துல டைரக்டர் தனுஷா கொஞ்சம் அவர் வந்து ஒரு சர்க்கிள பார்த்திருக்காரு. பிகாஸ் அ பவர் பாண்டி இதுக்கு முன்னாடி அவர் எழுதி டைரக்ட் பண்ண படத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு ஃபீல் குட் மூவி வைப்ப குடுத்தாரு. மேபி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஒரு ராவான கமர்ஷியல் படமா இருக்கிறதுனால,
அவருக்கு அந்த ஒரு டச் விட்டு போயிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதனால் ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கூட இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இரண்டாவதாக காஸ்ட் அண்ட் க்ரூ. ஒரு மல்டி ஸ்டார் மூவி எடுக்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்சே வந்து எல்லா கேரக்டருக்கும் எப்படி நம்ம வந்து ஈக்குவலாக அந்த ஒரு வெயிட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். விக்ரம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து ஜெயிலர் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த படங்களும் நமக்கு வந்து மல்டி ஸ்டாரில் அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த லிஸ்ட்டில் இதுவும் சேரும். ஏன்னா எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கன் வெர்சஸ் நடிப்பு அசுரன் தான் வந்து போட்டு மாஸ் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நடிப்பு அசுரன் மட்டும் தான் வெயிட்டாக இருந்தார். நடிப்பு அரக்கன் இந்த படத்தில் கொஞ்சம் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தான் தோணுது. எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து டைலாக் டெலிவரி கம்மியாக தான் இருந்துச்சு. அவருடைய அந்த மாசான ஒரு ஹியூமரான ரோல் நம்ம மார்க்கண்டேயன் பார்த்துருப்போம். அண்ட் மாசான இது மாநாட்டில் பார்த்துருப்போம். 2 ரோலுமே இதில் கொஞ்சம் கூட வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல். மேபி இன்னும் கொஞ்சம் கூட வெயிட்டாக கொடுத்துருக்கலாம் வில்லனுக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதே காஸ்ட் அண்ட் க்ரூவில் துஷாரா விஜயனுக்கு எப்படி பாசிட்டிவ் நல்லா அமைஞ்சதோ இந்த படத்தில் சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ். சந்தீப் கிஷனை கூட நான் கொஞ்சம் ஏற்றுக்கலாங்க. ஏன்னா அந்த 2வது தம்பி முதல் தம்பியாக வர்றாரு தனுஷுக்கு. அவர் வந்து படத்தை அவர் தான் அங்கேருந்து கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுதான் படத்தை கடைசியில் கொண்டு போகுது. ஆனால் காளிதாஸ் ஜெயராம் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, மம்முட்டி, முரளி, அப்பாஸ் இவங்க நடித்த ஆனந்தம் திரைப்படம் உங்களுக்கு தெரியும். அதில் 4ஆவதா ஒரு தம்பி வருவார். அவர் பேர் கூட எனக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க. அது மாதிரி தான் இதில் அவருடைய கேரக்டரைசேஷன் அமைஞ்சது. ஏன்னா காளிதாஸ் ஜெயராம் வந்து எவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பெர்ஃபார்மன்ஸை இதில் வந்து அந்த கேரக்டர் வந்து கொடுக்கல. ஸோ அதோட கேரக்டர் ரைட்டிங் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாகவே அமைஞ்சது. அண்ட் எண்ட் ஆஃப் இது நம்ம பிரகாஷ் ராஜ் சார், அவர் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேடான பாசிட்டிவ் காப்பாக தான் நம்ம பார்த்தோம். கன்ஃபியூஷன் இருக்கும். அவருக்கு என்னென்னா சிட்டி வந்து கேங்ஸ்டர் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளேயே சண்டை போட விட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவருடைய கேரக்டராக இருந்தாலுமே பிரகாஷ் ராஜ் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு போலீஸ் இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கும் இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸில் ஒன்று நினச்சி வச்சுருந்தோம், அது நினச்ச மாதிரியே வந்துச்சு. அண்டு அங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதை தாண்டி படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக நடித்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்களோட நடிப்பை பற்றி வார்த்தை ரொம்ப பேச தேவையே இல்லை. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் நடிப்பு அசுரன் அப்படிங்கிறது. அதனால தான் நான் ஸ்பெஷலாக பாசிட்டிவில் அவரை பற்றி சொல்லலை. அவர் ஆஸ் யூஷுவல் அந்த கேரக்டர் வந்து ராயன் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் ராயன் திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 5 வந்து 3 கொடுப்பேன். ஒரு ஹார்ட் கோர் தனுஷ் ஃபேனாக எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. மேபி இந்த 50வது திரைப்படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப லேக் அடித்து ரொம்ப டூ வேர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க படத்தில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, பிளட் ஷெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டோரி. அதனால் நீங்கள் வந்து காமெடியோ ஒரு நல்ல ஒரு சாங்கோ டான்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து என்னுடைய ஒரு ஜென்யூனான ரிவ்யூ. ஸோ உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு மூவி ரிவ்யூவில் நம்ம வந்து சந்திக்கலாம், அதை பற்றி பேசலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிஷோர். நன்றி.